தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா 2:13. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் பல தடைகளை கண்டு சோர்ந்து போய் முன்னேற முடியாமல் தடைகளால் தடுக்கி விழுந்து காணப்படும் தேவ பிள்ளைகளை நோக்கி தேவன் சொல்கிறார், தடைகளை நீக்குகிறவர், தடைகளை உடைத்து எழுந்தவர் நம் முன்னே கடந்து செல்கிறார் என்று. ஆம், சாத்தான் கொண்டு வரும் அனைத்து தடைகளையும் உடைக்க தகர்க்க அவரால் மட்டுமே முடியும். அவர்தான் அனைத்து தடைகளையும் உடைத்து மரணத்தையே ஜெயமாக விழுங்கி ஜெயம் பெற்று உயிர்த்தெழுந்தவர். அவர் நமக்கு முன்பாக முன்மாதிரியாக முன் சென்றார். அவர் பூமியில் வாழ்ந்த காலத்தில் எந்த தடையும் அவரை தடுக்க முடியவில்லை. அவர் பின் செல்லும் நாமும் அவரை முன்மாதிரியாக வைத்து அவர் பரமராஜ்யத்தில் எப்படி வெற்றி சிறந்து உட்சென்றாரோ அதே போல அவர் பின் பரமராஜ்யத்தை சுதந்திரிக்க போகும் நாமும் நம்முடைய ராஜா இயேசு கிறிஸ்து முன் நடக்கிறார் என்று நினைத்து அவர் நடந்த வழியில் அவர் சாத்தானின் தடைகளை எப்படி ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் ஜெயித்தாரோ அதுபோல நாமும் ஜெயித்து அவர் பின் சென்று பரமகானானில் உட்பிரவேசிக்க கடவோம். ஆம், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய அவர் இரத்தத்தின் மூலம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகிய நாம் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு நம் பரமபிதா இருக்கும் பரலோகம் வரை எந்த தடைகள் வந்தாலும் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு வெற்றியோட பரமகானானில் உட்பிரவேசிக்க நமது ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து தாமே உதவி செய்வாராக. ஆமேன்.